படம் அருமை சார், சூப்பராக இருக்குது. நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், த்ரில்லிங்காக இருக்குது. வடிவேல் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. வடிவேல் இந்த படத்தில் ஃபைட் சண்டை போடுறாரு, அருமையாக இருக்குது படம். அன்பே சிவத்துக்கு அப்புறம் அன்பே சிவத்தில் தான் அந்த மாதவன் அந்த கமல் வந்து ரெண்டு பேரும் வர்றது போர் அடிக்காத கொண்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் இன்ட்ரோல் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. ரெண்டு பேரும் ஃபுல் ஃபைட்டிங்கு. பட் வடிவேலுக்கு தான் ஃபுல் ரோலு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபஸ்ட்டு வடிவேல் தான் இதில் ஹீரோவே. இதில் பகத் பாசி நல்லா ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சிறந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தனி வேற. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், சஸ்பென்ஸாக இருக்கு படம். ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ரோலா? ஆமாம், சேம். இன்ட்ரோல் மேலே கதை வேற மாதிரி போகுது. அப்படிங்களா? ஆமாம், படம் சலுப்பு இல்லாமல் போகுது. கண்டிப்பாக கடைசி சீட்டு வரைக்கும் நுனியில் உட்காந்து பார்ப்பீங்க கிளைமேக்ஸ். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக. ஆமாம். 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9.7 கொடுக்கலாம். அப்படிங்களா? அவ்வளோ பிடிச்சிருக்கு. இன்னொரு டைம் பார்க்கணும். சைல்டு அபியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சைல்டு அபியூஸுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு படம். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் பார்க்குறவங்களுக்கு, சஸ்பென்ஸ் படம். அதனால வந்து அப்படி இருக்கும். அன்பே சிவத்துக்கு அப்புறம் அன்பே சிவத்தில் தான் அந்த மாதவன் அந்த கமல் வந்து ரெண்டு பேரும் வர்றது போர் அடிக்காத கொண்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் இன்ட்ரோல் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஆனால் வி ஆர் இன்வால்வ்டு இன் த மூவி. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கதை போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி கொண்டு போய் இன்டர்வலில் ஒரு 50% ஆஃப் தி சஸ்பென்ஸ் இஸ் ஓப்பன்டு. அண்டு எண்ட் ஆஃப் த மூவியில் வந்து உங்களுக்கு அது எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகும். காமிக்கணும் இல்லையா, கடைசியில் என்னத்துக்கு கொலை பண்ணுறாங்க என்னன்ட்டு அதெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டான்னு பேசின வடிவேலா இப்படி நடிக்கிறாருங்கிறது வந்து சிறப்பாக இருக்குது. அவரும் பாசிலும் பகத் பாசில் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. பொருட்செலவுலாம் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒன்றும் பெருசாலாம் செலவு பண்ணல. ஆனால் படம் வந்து ரொம்ப நாள் ஓடும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1 வீக் ஆர் 10 days கல்லா கட்டும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசன் பேர் வச்சுருக்காங்க, சிறப்பாக இருக்குது. ஏன்னா மாரிசன் வந்து உருமாறுறது அது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஞாபகம் பிரதி பேஷண்ட் மாதிரி நடிக்கணுங்கிறது வந்து வடிவேல் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார். வேற என்ன வேணும்? யாருங்க? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ரோல் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு அவங்க இன்சிடென்ட்ஸு அவங்களோட இதனால தான் அவர் இந்த கொலையெல்லாம் பண்ணுறார். காவிசர்லாம் ஒன்றும் நடிக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் கிடையாது, சும்மா அதெல்லாம். இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ படம். இவங்க ரெண்டு பேர் தான். அது ரெண்டு பேரையும் பாசியில் கூட தள்ளி விட்டு வடிவேல் தான் படம். சிறப்பாக நடிச்சிருக்கான். அதாவது கதை அவ்வளோ டைட்டாக இருக்குது. நம்மளுக்கு மியூசிக்கை பற்றி கவலை கிடையாது, பாட்டை பற்றி கவலை கிடையாது, எதுவுமே கவலை கிடையாது. படம் அப்படி இப்போ ஒரு கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கதையை வச்சு தான் படம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்களில் தான் இது மாதிரிலாம் டைட்டாக கொண்டு போவாங்க. இந்த படம் நல்லா இருக்குது. டைரக்டருக்கு பாராட்டுகள். கிளைமேக்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை, அது வந்து பீக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இருந்தாலும் படம் வந்து அப்படியே அன்ஃபோல்ட் ஆகிட்டே போகுது இல்லையா, அப்பயே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. கடைசீட்டில் அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மாதிரி இருந்தது. எனக்கு அந்த டவுட் வந்தது, இது ஏன்டா இப்படி எப்போ அவர் கையில் வழங்க மாட்டியிருந்தாங்க அப்படின்னு. அதையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே முடிச்சிடறான் படம். நல்ல முத்தாய்ப்பாக படம் முடிஞ்சிருக்கு. மாரிசன் ஒரு சப்ஜெக்ட் ஃபிலிமுங்க. அவரு பகத் பாசில் ரெண்டு பேருமே ரொம்ப சைமல்டேனியஸாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஊர் சேலத்தெல்லாம் காட்டியிருக்காங்க, வீராணம் அந்த ஏரியாலாம் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக போகுது, நல்லா போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் மெயினே. படத்தோட முழு கருவுமே செகண்ட் ஹாஃபில் தான். ஃபுல் சப்ஜெக்ட் எல்லாமே ஏ டு வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் தான். யுவன்ஸ் ராஜா பரவாயில்லைங்க, ஆவரேஜாக இருக்குது. மேபி ஆவரேஜ் எனக்கு சரியாக தெரியல, பட் ஆவரேஜ் எல்லாமே மியூசிக்லாம் ஆவரேஜ் தான் இருக்குது. படம் வந்து நல்லா நல்லா டர்க்கடி, நல்லா ஸ்லோ இல்லாமல் நல்லா போகுது, போர் அடிக்காமல் போகுது. நல்லா இன்ட்ரோலும் நல்லா ஸ்பீடாக வருது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நல்லா ஸ்டோரி வருது. இன்ட்ரோலுக்கு மேலே தான் ஸ்டோரியே. செகண்ட் ஹாஃப் படம் நல்லா போகுது. அதில் வந்து சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்க. அந்த பெண்களுடைய அந்த இது வந்து ஒரு சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்க.
படம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. இதில் வந்து இவரோட ஆக்டிங் சிறப்பாக இருக்குது, வடிவேலோட ஆக்டிங் சிறப்பாக இருக்குது. வைகை புயல் பகத் பாசிகள் இணைஞ்சு நல்லா கலக்கியிருக்காரு. 2 பேர் தான் காட்டுறாங்க இப்போ ட்ரைலர்லாம். ஹீரோயின் யாரா இருக்காங்க? ஹீரோன்னு வந்து அந்த இவன் வடிவேலுடைய ஒய்ஃபா அந்த பழைய படத்தெல்லாம் சித்தா நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் கோவைசர்லாம் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க. பழைய பாலத்தெல்லாம் அந்த புது புது அர்த்தங்க அந்த படத்தெல்லாம் பாடுவாங்களே, அவங்க பேர் சித்தார்த்த எவ்வளோ படத்தில் பாடுவாங்களே, சித்தாரா தான் இந்த படத்தில் ஹீரோயின். நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவேலுக்கு ஒய்ஃபா நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து மெயின் ஒரு சப்ஜெக்டே, இந்த கதையை கொண்டு வரதுக்கே செகண்ட் ஹாஃப்ல மெயின் கருவே சித்தார்த் அந்த மேடம் தான், சித்தாரா தான். ஓகே, படம் 10க்கு ரேட்டிங் எவ்வளவு சார்? 7 கொடுக்கலாங்க, 7 கன்ஃபார்ம். மீன் சொச்ச மிச்சம்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, கொஞ்சமாச்சு உட்கார, அதனால அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வந்துடும். படம் சிறப்பு, நல்லா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்டர்வியூல கொஞ்சம் இதாக இருக்கு, இன்டர்வியூ அப்புறம் நல்லா இருக்கு. இன்டர்வியூல கொஞ்சம் பெரிய கார்லேயே வண்டியிலே போகிற மாதிரி கொலை பண்ணுறதுல காமிக்கிறது இல்லை, கடைசியில் தான் நம்ம காமிக்கிறாங்க. வடிவேலு படத்தை ஈக்குவலா பண்ணிருக்காங்களா? ஆமாம், 2 பேரும் ஈக்குவலாக இருக்கு. இருக்குது ஈக்குவல், 2 பேரும் வண்டியிலே தான் போகிறாங்க, கார்லேயே. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ வேற நோக்கத்தில் போகிற மாதிரியே போச்சு, ஸ்லோவாக இருக்க மாதிரி. ஆனால் இன்டர்வல்லையே ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. ட்விஸ்ட் அதுக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகினது ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு, வேற level. நல்லா இருக்குங்க. அந்த பத்தி ஈக்குவலான ரோலா சார்? ஈக்குவல் ரோல் தான், நல்லாவே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போதா சலிப்பு? இல்லை ஒரு சில சீன் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குது. ஆனால் படம் பார்க்கலாம், 2.5 மணி நேரம் அவ்வளோ எடுக்க வேண்டியது இல்லை. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவல் ரோல். ரெகுலர் நல்ல ஸ்டோரிங்களா? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு.